வணக்கம் நேயர்களே, இது சிறப்பு நேரடி ரயில்வே பட்ஜெட் விவாத நிகழ்ச்சி. நேயர்களே, இன்று 17 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் ஒருவரால் திரு பவன்குமார் பன்சாரி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாலாஜி அவர்களும் இடையே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே, அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு இந்த பட்ஜெட் சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த பட்ஜெட் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அடுத்த பட்ஜெட் ஒரு சம்பிரதாய அடிப்படையில தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இப்போ அதிக அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது, உங்களுடைய கருத்து? எதிர்கட்சிகளுக்கு ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக இருந்தது. மக்களுக்கு, அடித்தட்டு நடுத்தட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பட்ஜெட்டாக இருந்தது. உலக அரங்கிலே இந்தியாவை 1 பில்லியன், அதாவது ஏறக்குறைய 1000 கோடி டன், மெட்ரிக் டன் அளவக்கூடிய ஒரு சில நாடுகள், ரஷ்யா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் சேர்க்கும் பட்ஜெட்டாக உள்ளது. இது இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று பல பேர் எண்ணுகிறாங்க. அதுல இன்னும் கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். சரிங்க சார். அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் என்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்து சார்? அதாவது கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அகில இந்திய கட்சியிலேருந்து ஒருத்தர் அமைச்சரா இருந்து தாக்கல் செய்த பட்ஜெட். சரிங்க, அது ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் ரெண்டாவது அவரு ஜனவரி மாசமே ஃபேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனால, சரி, அப்ப அவர் சொன்னாரு நான் இந்த பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னாரு. அந்த வார்த்தையை காப்பாத்தினார். சரிங்க சார். ஓகே, ஏன்னா ஜனவரி மாதம் 22ஆம் தேதியே சுமார் 6600 கோடி ரூபாய் அளவுக்கு டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்ப அந்த நேரடி கட்டணம் இல்லை என்றாலும் மறைமுகமாக சில கட்டணம் இருக்கு. முதல்ல ஜனவரி மாசம் 46 ரூபாயா இருந்த டீசல் இன்னைக்கு ஏறக்குறைய இந்த மாதிரி பல்க் பர்ச்சேசஸ் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி அவங்க பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் ரயிலுக்கு டீசல் போட முடியாது பாருங்க. அதனால அவங்க 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கறாங்க. இதனால பல 1000 கோடி ரூபாய் வருமானத்தை ரயில்வே இழக்க நேர்ந்துள்ளது. சரிங்க சார். இருந்தாலும் நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ரயில் பட்ஜெட்டை விலையேற்றவில்லை என்பது பாராட்டத்தக்கதுன்னு நான் சொல்ல, இவரை போன்ற நடுநிலையாளர்கள் கூட சொல்றாங்க. சரி, அதனால இது உண்மையிலேயே எப்படி, அதாவது பல ஆண்டுகள் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இவர் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, 17 ஆண்டுகளாக காங்கிரஸ் அல்லாத அமைச்சர்கள் இதுல இருந்ததால, இன்னும் கேட்டா மம்தா பானர்ஜி இருக்கச்சே எல்லாம் இது ரயில்வே பட்ஜெட்னு சொல்ல, வெஸ்ட் பெங்கால் பட்ஜெட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு மதியம் பிஜேபி தலைவர் கூட, எங்களை பல விதத்துல விமர்சிக்க கூடியவர்கள் கூட, இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லை பகுதிகளுக்கு நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா போன்ற மாநிலங்களுக்கு அதிக பணம், காஷ்மீருக்கும் இது மாதிரி. ஏன்னா அந்த பகுதிகள் இந்தியாவுடன் பிணைக்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும் ரயில் மார்க்கமானால். ஒரு நாடு அதனுடைய சக்கரத்திலே நகர்கிறது என்று கூறுவார்கள். அந்த விதத்துல இது இந்த நம்ம நாட்டை இணைத்து எப்படி காங்கிரஸ் கட்சி பிணைக்கிறதோ அது மேல ரயில்வேயும் பிணைக்க வேண்டும் என்று செய்யப்பட்ட அனைத்து தரப்பட்ட பட்ஜெட். சரிங்க சார். நீங்க சொன்னீங்க பிஜேபியை சேர்ந்தவர்களும் பாராட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிஜேபியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் ஒரு ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ரேபரேலி பட்ஜெட் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல பிஜேபி ஆளும் மாநிலத்துல நிறைய திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதாவது ரேபரேலிய ஒரு உற்பத்திக்கான இது அமைச்சிருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா 25,000 கோடி ஷார்ட்ஃபால் லாஸ் வந்தா கூட அதை ஈடுகட்டும் வகையில மத்திய பட்ஜெட்ல இந்த துண்டை மத்திய பட்ஜெட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறோம். அதை ரேபரேலி பட்ஜெட்னு சொல்றாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் 1.51 லட்சம் 151,000 மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த இடத்துல உண்டாக்க போறோம். அது ரேபரேலி பட்ஜெட்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஏழைகளுக்கு உதவும் வகையத்துல ஃபேரை ஏத்தாம இருக்கும்.
அத ரேபரலி பட்ஜெட்னு சொல்றாங்களா தெரியல. இது இந்த இ டிக்கெட்டிங் எல்லாம் இது வரைக்கும் 2400 டிக்கெட் ஒரு மணி நேரத்துல செய்ய முடியும். அதை 3 மடங்காக 7200 பேர் ஒரே மணி நேரத்துல செய்யற மாதிரி சொல்றோம். அத ரேபரலி எதுன்னு சொல்றாங்களா தெரியல. அவங்களுக்கு எல்லாமே ஒரு துரியோதன பார்வையா இருக்கு. சரிங்க. அதனால மக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு சரியான பதில். சரிங்க சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் டிக்கெட் புக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தமிழகத்தை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையில் தமிழக மக்கள் இந்த ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்து என்ன நினைக்கிறார்கள்? அதாவது ஆன்லைன் டிக்கெட்டிங் முதல்ல படிக்காதவங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்றது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். படித்தவங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு. படித்தவர்கள்ல எவ்வளவு பேர் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கச்சே இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் ஒரு நடுத்தரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் செய்யக்கூடிய ஒரு தகுதி உடையது. கீழ்த்தட்டு மக்கள் கஷ்டப்படுறத பட்டதான் போறாங்க. அதே மாதிரி இந்த பிரைஸ் ஹைக் இதனால இப்போ இந்த பிரைஸ் ஹைக் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஃபிளைட் சார்ஜஸ் 5%, ரிசர்வேஷன் சார்ஜஸ் அண்ட் தட்கல் சார்ஜஸ் எல்லாம் ஹைக் பண்ணிருக்காங்க. இதுல ஃபியூயல் பிரைஸ் ரிவிஷன் சொல்லிட்டு ஒன்னு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எப்பப்போ ஃபியூயல் ரைஸ் ஆகுதோ இவங்க ரைஸ் பண்ணிக்கலாம். மாதம் அது எப்படி வேணா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இட் லேக்ஸ் விஷன். அடுத்தது இன்ஃபிளேஷன் இன்னும் ஜாஸ்தி இருக்கக்கூடியது. சரிங்க சார். திரு அமெரிக்க நாராயணன் அவர்களே, இப்ப சார் சொல்லியிருக்காரு இது இன்ஃபிளேஷனை ஜாஸ்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் அரசியல் விமர்சகர், அனைத்தும் அறிந்தவர். இருந்தாலும் நடுநிலையாக இருந்து பேசணும்னாலும் நான் ஒரு கட்சி சார்பா பேசுறதால மற்றவர்கள் எடுத்து தரணும்னு எடுத்துறாருன்னு நினைக்கிறேன். அவர் அது உண்மையிலேயே இது பண்ணி உண்மையிலேயே நினைச்சு சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஃபியூவல் விலை ஏறினாலும் அதற்காக பேசஞ்சருடைய இதை ஏத்த போறோம்னு சொல்ல, ஃப்ரைட்டோட இதை தான் ஏத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். பேசஞ்சருடைய டிக்கெட் ஃபியூவல் விலை ஏறுவதாகும் போது சொல்லல, ஃப்ரைட் இது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது சரக்குகள் எடுத்துட்டு போறது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. அது நியாயமானதுதான் கூட. நம்ம எல்லாருக்கும் நான் இது ஒண்ணு சொன்னேன் நினைச்சேன், இந்த இதுல வச்சு இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு சொன்னேன். சொல்லுங்க சார். இன்னும் சிறப்பா செய்யணும்னா இன்னைக்கு வெளிநாட்டுகள் சைனால போனீங்கன்னா பீஜிங் டு ஷாங்காய் 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஏறக்குறைய 3000-4000 கிலோமீட்டரை அந்த வேகத்துல கலக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெயின் நம்ம நாட்டுல இல்லையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். ஒரு சாதாரண மனிதன் தான். சொல்லுங்க சார். ஆனா அதற்கான பணமும் வேணும். எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. என்ன மாதிரி பல ஜனங்கள் இருக்காங்க. அதுல ஒண்ணும் தவறில்லை. ஏன்னா நம்ம நாடு உலக நாடுகள்ல போட்டி போட வேண்டிய நாடு. அதற்கான தகுதிகள் எல்லாம் உடைய நாடு. ஆனா அதற்கான பணத்தையும் நம்ம எல்லாரும் கொடுக்க ரெடியா இருக்கணும். நான் என்ன மாதிரி பல பேர், நான் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏழை மக்கள் அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரி பல பேர் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாம் கொண்டு வர முடியல. அதற்காகத்தான் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு ஒண்ணு கொண்டு வர பாக்குறாங்க. சொல்லுங்க சார். அடுத்த 5 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 110 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமா இதையெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போறது ஒரு 1-1.5 மணி நேரத்துல போயிடலாம். இங்கேருந்து டெல்லிக்கு 6-7 மணி நேரத்துல போயிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் விமான சேவை பார்க்க வேண்டியதில்லை. இரண்டாவதுக்கு இதுவா ஒண்ணு சொன்னார் இவரு. இது இன்டர்நெட் மூலமாக செய்வதால இது அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை என்று சொன்னார். இவர் கிராமங்கள்ல போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்கலாம். அவங்க இன்டர்நெட்ல கடை வச்சிருக்காங்களே, இந்த இன்டர்நெட் கியோஸ்க் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் கூட இந்த சிஎஸ்சின்னு மக்களுடைய இ கவர்னன்ஸ் எடுத்து போறதுக்கு பல இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க காசு கொடுத்து நேரா ரயில்ல புக் பண்றாங்க. அவங்க யாரும் நேரா ரயில்வே டிக்கெட்ல போய் கவுண்டர்ல மட்டும் நின்று செய்வதில்லை. இதனால இன்டர்நெட் செய்வதன் மூலமா இவர் சொல்ற மாதிரி நடுத்தட்டு மக்களுக்கு அதிக பயன்பாடு இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கும் பயன் இருக்குதுன்னு இவர் ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். இல்ல இப்போ சார் சொல்லியிருக்காரு, அதாவது குறிப்பாக இவ்வளவு இழப்பு இருக்கு, அதை சரி கட்டணும், பயணிகளுக்கு தேவையான சலுகை கொடுக்கணும் அப்படின்னா சில இடத்துல கட்டண உயர்வு அவசியமாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க சார். 2001ஆம் ஆண்டு இந்த பயணிகள் ரயில் சேவை கட்டணம் மூலமாக 4955 கோடி ரூபாயாக இருந்த அந்த வருவாய் இழப்பு கடந்த ஆண்டு 22,500 கோடி ரூபாயாக இருந்தது. அதே இந்த ஆண்டு 24,600 கோடி ரூபாயாக இருக்கு. இந்த வருவாய் இழப்பு எதனால வந்திருக்கும்? ஒரு அரசியல் விமர்சகர் என்கிற அடிப்படையில் சொல்லுங்க சார். அதாவது சொல்லுங்க. பீப்பிள் பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு இவர் சொன்னார், பிரைவேட் பீப்பிள் பார்ட்டிசிபேஷன். அதுல 9,000 crores ஜெனரேட் பண்ண போறதா இன்னைக்கு மினிஸ்டர் சொல்லிருக்காரு. அது எப்படி பண்ண போறாங்கன்றது முதல்ல தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது,
இன்னொரு விஷயம் அவருக்கு சொல்றாரு, இஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஃபார் ஆல் ரயில்வே கிச்சன்ஸ் சொல்றாரு. ரயில்வே கிச்சனுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் அவசியம் இல்லை. ஒண்ணு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரயில்வேஸ் எல்லா கிச்சனையும் அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. சரிங்க சார். NVRR VRRன்னு சொல்லிட்டு லாபம் ஈட்டி கொண்டு தான் இருந்தது, குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி மட்டமான குவாலிட்டி கிடையாது. சரிங்க சார். இந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்ததுனால குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. சரிங்க சார். இது உண்மை. அந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்கு செக்மேட் பண்றதுக்கு அங்க யாருமே ஆபீசர்ஸ், சரியான ஆபீசர்ஸ் இல்ல. சரிங்க சார். ஏன்னா ஆல் பிரைவேட், மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் வந்துட்டு தே ஹேவ் லிங்க்ஸ் டு த மினிஸ்ட்ரி. சரிங்க சார். இப்ப இந்த முறை வந்து அதற்கான வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க, அமைக்கப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஏன்னா உணவுக்கு வந்து முக்கியமானது, நிறைய குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இவர் சொன்னது நியாயம்தான். குவாலிட்டி குறையுதுன்னு ஒரு விதத்துல சொல்றாரு. அந்த குவாலிட்டியை கொண்டு வரணும்னு ISO 9000 கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுவும் வேணாங்கிறாரு. மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு நான் சொல்ல விரும்புறேன். யூ கேன்ட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ. உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. உலகத்துடைய தரம் உயரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சர்டிபிகேஷன் கொண்டு வரோம். அதை கொண்டு வந்தா நம்மளுடைய தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறோம். அது வேண்டாம்னு சொல்றாங்க ஒரு சில பேர். அது ஏன்னு எனக்கு புரியல. சரிங்க சார். இரண்டாவதாக இது வந்து நான் சொன்னது 91 லட்சம் கோடிங்கிறது கடந்த அடுத்த 5 வருடங்களுக்கு. அதற்காக இந்த 1 லட்சம் கோடி பிரைவேட் பப்ளிக் எப்படி கொண்டு வருவாங்க? அவங்க பணத்தை கொண்டு வரது மூலமா அவங்களே, இப்போ நம்ம டோல் ரோடு இருக்குது, நம்ம 10 வருஷத்துக்கு முன்ன இந்தியா இருந்தவங்க இந்த மாதிரி ரோட்ல பார்த்திருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து டோல் ரோடு வந்திருக்கு. அது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப். சோ சம்வேர் இன் தேர் அவங்களே ரயில் ரோடு போட்டு அதுக்கான இதை அரசாங்கத்துடன் சேர்ந்து பணத்தை வசூலித்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் 300-400 கிலோமீட்டர் போற ஆள்கிட்ட பணம் தான். நம்ம நாடு 3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணம் வேணும், கட்டுமான திட்டங்களுக்கு பணம் வேணும். எங்கேன்னு வரப்போறது? நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணு அதை வந்து நம்ம பிரயாணத்துக்கான சீட்டு கொடுக்கச்சு அதுக்கான டிக்கெட்டுக்கு கொடுக்கணும், இல்ல நம்ம வந்து இதுக்கு சரக்குகளுக்கு கொடுக்கணும், இல்ல வரியா கொடுக்கணும். இது எதுவுமே கொடுக்காம எல்லாம் மாறணும். எப்படி மாறும்? நீங்க நம்ம வீட்டுல நம்ம வந்து எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அழகா ட்ரெஸ் போட்டுக்கணும், ஆனா வேலை செய்ய மாட்டேன், பணம் வாங்கிக்க முடியாது, பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு எப்படி வரும்? இதை நம்ம எல்லாரும் உணரணும். சரி, இவைகளை கொண்டு வருவதற்கு தான் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாதிரி ட்ரெயின் இதெல்லாம் போடுறோம். இந்த பட்ஜெட்ல இன்னொன்னு சிறப்பாக செஞ்சிருக்காங்க. கிளீனிங் ஆஃப் தி இது நம்ம நாட்டுல காந்தியே வந்து கூட நம்ம நாட்டினுடைய சுகாதாரத்தையும் கிளீன்லினஸையும் மாற்ற முடியல. இன்னைக்கு உண்மையிலேயே இதற்கு செய்து சரி செய்தார்களானா இந்த ஒண்ணுக்கே நான் வந்து சல்யூட் அடிப்பேன். நம்ம நாட்டில் இருக்க ட்ரெயின், பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தா எப்படி இந்த நாட்டில் வந்து வியாதிகள் இவ்வளவு தூரம் வராம இருக்குது நிறைய, ஆனா உண்மை வராம இருக்கேன்னு பெரிய ஆச்சுன்னா அங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதா தான் நடக்குது. சோ கிளென்லினஸ் இஸ் பெட்டர் தென் காட்லினஸ் சொல்லுவாங்க. அதை கொண்டு வர வகையில இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்காங்க. கிரீன் டாய்லெட்ஸ் அங்கங்க போற வழியில வியாதிகள் பரவறதுக்கான எல்லா இடத்தையும் போட்டுக்கிட்டே போறோம் நம்ம எல்லாருமே. சோ அதை மாற்றும் விதத்துல கிரீன் டாய்லெட்ஸ் கொண்டு வரணும் பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவரா. அந்த வகையில புதிய திட்டங்களை கொண்டு வராங்க, புதிய மாற்றங்களை கொண்டு வராங்க. இந்தியாவை அடுத்த செஞ்சுரிக்கு இன்னைக்கு வந்து உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் செஞ்சுரி. இதை செய்யணும்னா இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த மாற்றங்களுக்கு ஒரு கோடு தான் போட்டிருக்காங்க. இது ஒண்ணும் பெருசான்னு கூட சொல்லிட முடியாது. சரி, இதை கூட செய்யலன்னா நம்ம வந்து இந்த யுகத்துல இருக்கிறதுக்கே நமக்கான தகுதிகள் இருக்க முடியாது. டாய்லெட்ஸ்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆவணம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க. சரி, 8 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் மட்டும் நடக்கல. ஏன்னா சொல்றதெல்லாம் செய்யறது இல்ல. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் செய்யறது இல்லையா? செய்யறது இல்ல. எல்லாம் சும்மா பேச்சுதான். போன வருஷம் ரயில்வே மினிஸ்டர் தினேஷ் திரிவேதி 75 நியூ ட்ரெயின்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. சரி, அதுல 26 ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு எவ்வளவு வருது? 5 தான் வருது. சரி, இப்போ இதே மாதிரி இப்போ வந்துட்டு 67 நியூ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 27 பேசஞ்சர் ட்ரெயின். ஆமா, அதே மாதிரி அதுல 14 வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ட்ரெயின் ஓட போறது? சரிங்க சார். இந்த அதாவது அடிப்படையில பாக்குறீங்க சார். அதாவது
பயண இது பண்றது, புதிய எண்ணெய் வர வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவசியம் இல்ல. இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்தியாக இருக்க வேண்டும், அதையாவது உருப்படியாக செய்ய வேண்டும், அதை செய்வது இல்லை. இதுதான். இப்ப பாலாஜி சார் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய திட்டங்கள் ஆண்டுதோறும் நிறைய புது ட்ரெயின் முதற்கொண்டு திட்டங்கள் முதற்கொண்டு எல்லாமே அறிவிக்கப்படுது. ஆனாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன்னா இந்த ஆண்டு கூட மொத்தம் 94 புதிய ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புது ட்ரெயின் எதுவுமே இன்னும் நடைமுறைக்கு வரல, செயல்படுத்தப்படல. எதுவும் வரலங்கிறது தவிர 5 ட்ரெயின்கள் மட்டும் போன வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சிறப்பாக நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் மறுக்கவே முடியாது. நிச்சயமா செய்யணும். நமது அரசாங்கம் இதை விட இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு இந்திய குடிமகன் தான். நான் முதல்ல ஒரு இந்தியன், நான் அப்புறம் தான் ஒரு காங்கிரஸ்காரன். அதனால இந்தியா முன்னுக்கு வரணும் நீங்க எல்லாம் சொல்றது நியாயமானது தானே, அதை எப்படி நாம இருக்க முடியும், அவசியமானது கூட. ஆனா தவறான சொல்லக்கூடாது. இன்றைக்கு நமது முதலமைச்சர் கூட தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யலன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். வருந்தத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு ஸ்டேட் இருக்கு? ஏறக்குறைய 30 மாநிலங்கள், சின்னது பெருசு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா. அப்போ நமக்கு ஆரம்பிக்கப்பட்ட ட்ரெயின்ல நமக்கு ஒதுக்கப்பட வேண்டியது 100 ட்ரெயின் ஆரம்பிச்சாங்கன்னா 30 அதை வகுத்தோம்னா 3.33 ட்ரெயின் தானே நமக்கு ஒதுக்கணும். 3.33% தான் நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு அறிவித்த நீங்க தானே சொன்னீங்க 94 ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்கன்னு. அதுல 14 ட்ரெயின் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல. அப்ப எத்தனை சதவீதம்? ஏறக்குறைய 16% இல்லையா? எப்படி அதாவது நமக்கு கொடுக்க வேண்டியது 3%, நமக்கு கொடுத்தது ஏறக்குறைய 15%. இதப்படி எப்படி மாற்றான் சொல்ல முடியும்? ஒரு புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன். சொல்லுங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் பார்க்கலாம். அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா கடந்த முறை அறிவிக்கப்பட்ட பல முதல்ல இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். கடந்தது செய்யலன்ற நான் ஒத்துக்கிட்டேன்ல, அரசமாவே அரைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். இன்னைக்கு இந்த அம்மா சொல்லிருக்காங்க மாற்றாந்தாய் மனப்பான்மை. நான் புள்ளி விவரத்தோடு சொல்றேன், அனைவரும் அறிந்தது. எப்படி இதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. ஏதாவது வாய் புளிச்சதோ என்ன, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகன் வச்சா பொன்குடம்ன்ற கதையா இருக்குது. இன்றைக்கு தமிழக அரசு பல செய்ய வேண்டியதை செய்யவில்லை. ஒண்ணும் கேட்டா சோலார் பாலிசின்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்களுக்கு நம்ம நாட்டோடைய நிலத்தை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பவர் கட்டி இந்த மட்டும் இருக்குது. ஒண்ணும் கேட்டா முன்னுக்கு பின் முரணாக பேசியதால கூடங்குளம் பவர் என்னைக்கோ வர வேண்டியது இன்னும் வரல. சரிங்க சார், நம்ம இன்றைய நிகழ்ச்சியில ரயில்வே பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி நீங்க சொன்னீங்க 14 புதிய ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் இரட்டை வழி பாதைகள் நிறைய போடாமல் இருக்கு. அதே சமயத்துல சென்னை உடைய புறநகர் பகுதிகளில் இன்னும் புதிய ரயில்களும் அதற்கான சேவைகளும் அறிவிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா பெரிய நகரங்கள்ல சென்னையும் ஒன்று, அதற்கான விஷயங்களும் இருக்கு. சென்னை வாசியா நான் சொல்றேன், இன்னும் நிறைய நமக்கு ட்ரெயின் போகணும். ஒண்ணும் கேட்டா இதுல கூட சென்னையை பத்தி நம்ம முதலமைச்சருக்கும் பழைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், ஏன் டெல்லியில பெருசா உலகமே நிமிர்ந்து பார்க்கும் மழையில ட்ரெயின் அமைச்சாரு ஸ்ரீதர், அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. இன்னைக்கு இவங்க இந்த மோனோ ட்ரெயில் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அது இவ்வளவு பேர் எடுத்து செல்வதற்கு நல்லதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். ஆனா தமிழக முதலமைச்சர் மோனோ ட்ரெயில் தான் வேணும்னு சொல்றாங்க. இது ஏன்னா ட்ரெயின் பட்ஜெட்ன்றதால இதை பத்தி நம்ம பேச வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். அதே போல இன்னும் சென்னைக்கு அதிகமா செஞ்சிருக்கணும். அதுல எந்த விதமான சந்தேகமானா ஒண்ணும் கேட்டா எல்லா பட்ஜெட்டையும் எனக்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க முடியாது. சரிங்க சார், அரசியல் விமர்சகர்களின் அடிப்படையில் முன்னாள் ஏகே மூர்த்தி அவர்கள் இருந்த போது தமிழகத்திற்கு நிறைய ரயில் சேவைகளும் நிறைய திட்டங்களும் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இன்னும் இன்னும் தேவையான வசதிகள் இன்னும் நிறைய தேவைப்படுது தமிழகத்துக்கு மட்டுமல்ல தென் மாவட்டங்களுக்கே தேவைப்படுது. பொதுவாக தமிழகம் மட்டுமல்ல தென் மாவட்டங்களும் இந்த மாதிரி விஷயத்துல புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எந்த விஷயத்துல பாக்குறீங்க சார்? இந்த பட்ஜெட்ல ஒரு ரொம்ப சிறப்பான அம்சம்னு சொல்லணும்னாக்க, இது மட்டும் யாருமே சொல்லாதது இந்த மினிஸ்டர் சொல்றாரு. ஓவர் பிரிட்ஜஸ்லாம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்டணும்னு. அதோட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. ஒரு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு தனி பட்ஜெட் கிடையாது. அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. ரயில்வேஸ்க்கு மட்டும்தான் உண்டு ஆஃப்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வச்சுட்டு இருக்கிறவரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இதெல்லாம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்ன்றாரு. அதுலயே அவரோட கிளாரிட்டி அண்ட் விஷன் தெரியுது. சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அவரை தமிழ்நாட்டுக்கு பண்ணலன்னு சொன்னாக்க
இதையே உருப்படியா பண்ண முடியலையே, இதுவே அடுத்தவங்களை பண்ணுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு அசிங்கமான விஷயம். சரிங்க சார், இப்போ வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. இது வந்து முழுமையாக செய்ய முடியல அப்படிங்கிற மறுபடியும் சொல்றேன். சட்டியில இருந்தாதான் ஆப்பிள் வரும். சட்டியில பணம் வேணும். சட்டியில பணம் வேணும்னா 3 விதமா தான் எடுக்க முடியும். ஒன்னு டிக்கெட் பிரைஸ், ரெண்டாவது சரக்கு இது, மூணாவது டாக்ஸ். சோ நமக்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது வளர்ச்சி விகிதங்கள். நம்ம வந்து ஏறக்குறைய 8.5%, 9% வளர்ந்தா இன்னைக்கு 5% வந்துட்டோம். இப்போ எப்படி we have to prime the economy போச்சு, அது ஒண்ணு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு கூட நீங்க செய்யலன்றத சொன்னீங்க. நான் வந்து இப்போ தென் மாவட்டங்களுக்கு புறக்கணிக்கப்படுதா பரவலா ஒரு பேச்சு பரவலா செய்திருக்கு. ஆனா நான் இங்க வந்து இன்னைக்கு ஹிந்துல இருந்து எடுத்த செய்தியை உங்களுக்கு படிக்க விரும்புறேன். சொல்லுங்க சார். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பிக்கனியர் வீக்லி எக்ஸ்பிரஸ், சென்னை ஆலப்புழா டெய்லி எக்ஸ்பிரஸ், இது 30 வருஷமா இந்த ஸ்ட்ரகிளிங் கமிட்டின்னு ஒண்ணு பண்ணி பாண்டுறாங்க. அவங்க இன்னைக்கு விழா எடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஜி.கே. நாகராஜ் கோயம்புத்தூர் ஸ்ட்ரகிள் கமிட்டியில அவர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து பெரிய வரவேற்கத்தக்க விஷயங்கள், நாங்க பல வருடங்களா முயற்சி செஞ்சிருக்கோம், இது வந்து நம்ம டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல, இதற்காக போராடியவர்கள் சொல்றாங்க. அதனால ஒண்ணுமே நடக்கலன்றதும் இல்ல, உண்மை இல்ல, எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் உண்மை இல்லை. ஆனா இருக்கிறதுல இது ஒரு சிறப்பான பட்ஜெட், எல்லாரு மக்களுக்கும் இந்தியா ஃபுல்லா எடுத்து செல்லப்பட்ட பட்ஜெட். ஆனா தமிழகத்துக்கு அதிகமாக தரப்பட்ட பட்ஜெட்ன்றதுல எந்த விதமான செலவு புள்ளி விவரங்களோட இருக்குது. இல்ல தமிழகத்துக்கு அதிகமா தந்தாங்க அப்படின்றத இருக்கட்டும், இருக்குலயே நிறைய ரெவென்யூ கொடுக்கிற ரயில்வேஸ் இது சதர்ன் ரயில்வே தான். ஏன்னா இங்கதான் எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட தான் இருக்காங்க, எல்லாரும் கான்சியஸா இருக்காங்க, எல்லா பேசஞ்சர்ஸும். அப்படி இருக்குச்சு இன்னும் ஜாஸ்தி தானே கொடுக்கணும். சரிங்க சார், உங்களுடைய சேவைகளும் வந்து அதிகமா கொடுக்கணும். அதாவது உலகிலேயே வந்து ரயில்வே துறைக்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட் போடக்கூடிய நாடு நம்முடைய நாடு. அதற்காக ஏன்னா இது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான இந்த ரயில்வேல இவ்வளவு இழப்பு இருக்கும்போது இதை எப்படிலாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, கட்டண உயர்வு நீங்க சொன்ன மாதிரி 2-3 விஷயங்கள் வந்து கவனிக்கப்படணும். ஆனா எதனால இந்த இழப்பு? இது வந்து இப்ப சார் சொல்ற மாதிரி வந்து டிக்கெட் வந்து எடுக்காம வந்து நிறைய பேர் வந்து போறாங்க, மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இழப்புக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா சார். நம்ம வந்து கடைசியில நம்ம நாடு நம்ம மக்கள் திருடனா பார்த்து திருந்துற வரைக்கும் திருட்ட ஒழிக்க முடியாது. அதுக்குன்னு போலீஸ்காரனை வந்து தண்டிக்காம இருக்கணும்னு சொல்ல, எவ்வளவுதான் போலீஸ்காரனா எல்லா ஊத்திற்கும் ஒரு போலீஸ்காரன் போட முடியாது. இந்த மாற்றங்கள் வரணும். நான் அவர் சொன்னதை வரவேற்கிறேன். தமிழன்ற முறையில நம்மள பல பேர் வந்து உண்மையாக நேர்மையாக டிக்கெட் வாங்கி செல்றோம். மற்ற மாநிலங்களோட நம்ம அதுல வந்து நிமிர்ந்து இருக்கலாம். ஆனா இங்கேயும் டிக்கெட் வாங்கி போகாம கட்டணம் போறவங்களும் இருக்காங்க. ஆனா மற்ற மாநிலத்தை விட நம்ம இருக்கோன்றதுல அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் சொன்னது நியாயம்தான், இங்க அதிகமா சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா பல காலகட்டமாக காமராஜர் காலத்தில் இருந்து அதற்கு பின்ன வந்த காங்கிரஸ் எல்லாம் நம்ம தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கோம். அதனால இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில நிறைய இருக்கு. அதனால இங்க அதிக வருமானம் வருதுன்றதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்துல நாட்டுல நம்ம நாடுங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான். எப்படி ஒரு வீட்டுல வந்து ஒரு நல்லா இல்லாத பிள்ளைக்கு அதிக கவனம் செலுத்துறோமோ அந்த கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். அப்படி இருந்தோம் தமிழகத்துக்கு 3% தான் வர வேண்டிய தமிழகத்துக்கு 14% கொடுத்ததுக்கு பாராட்டணும்னு நான் நம்ம எல்லாரையும் மக்களையும் சேர்ந்து கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். இதுல வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. 14% இவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆணித்தரமா வேற சொல்றாரு. 94 பேர்ல ஒரே ஒரு கேள்வி 94 வண்டியில 14 வண்டி 14%. ஒரு நிமிஷம் 26 ட்ரெயின் போன பட்ஜெட்ல கொடுத்திருந்தாங்க, அதுல 5 தான் ஓடித்துன்னு சொல்றேன். அப்ப என்ன சொன்னாங்க? டிராபிக் கன்ஜெஷன் சொன்னாங்க ஒரு வார்த்தையா. ஏன் டிராபிக் கன்ஜெஷன்? சென்னை டு மதுரை டபுள் லைன் போடுறதுல என்ன தப்பு? எவ்வளவு வருடமாக இரட்டை வழிப்பாதை வந்து நிறைய இடத்துல வந்து போடாமல் இருக்கு. நேர்களே, ரயில்வே பட்ஜெட் குறித்த விவாத நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுடன் ரயில்வேயின் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மண்டல தலைவர் திரு ரவிச்சந்திரன் அப்படியே வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்.
சரி, இப்ப இந்த பட்ஜெட் குறித்து குறிப்பாக வந்து 1,52,000 வேகன்சி வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. இப்ப இது எந்த அளவுக்கு வேகன்சி இருக்கு? ஏற்கனவே இந்த 1,52,000 அப்படிங்கிறது வந்து நாட்டுல நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் வீதம் தான் வந்து வரும் அப்படிங்கிற கணக்கு வந்து நிறைய பேரால வந்து சொல்லப்படுது. அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு? இது எந்த அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க? சார் வேகன்சின்னு பார்க்க போனீங்கன்னா அது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சொல்லுங்க. ஒன்று எக்ஸிஸ்டிங் வேகன்சிஸ், இப்போ இருக்கிற வண்டிகளை ஓட்ட தேவையான அளவு ஆட்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும், அது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நம்ம கூடுதலாக ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மினிஸ்டரும் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் எல்லாம் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு தேவையான ஆட்களை அவர்கள் அந்த பதவி இடங்களை உருவாக்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு உண்டு. அது பெரும்பாலான இடங்களில் இல்லை என்பதை வருத்தத்துக்குரிய விஷயம். சொல்லுங்க சார். இப்போ வந்து இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1.5 லட்சம் பதவிகள் உருவாக்க போறோம், காலியிடங்கள் வந்து ஃபில்அப் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிற காலியிடங்களை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ புதுசா விட போற ட்ரெயின்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? சரி, இது மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லா தொழில்கள் மத்தியிலும் இருக்கிறது. சரிங்க சார். ஏற்கனவே வந்து இவ்வளவு இழப்பை, அதாவது 24,600 கோடி ரூபாய் தற்சமயம் அந்த இழப்பை வந்து சந்தித்து கொண்டிருக்கிற ரயில்வே நிர்வாகம் இப்போ 1,52,000 பேர் வந்து புதிதாக வருவதானால இன்னும் எவ்வளவு இழப்பு அதிகமாகும்? ஏன்னா அவர்களுக்கான ஊதியமும் வந்து கொடுக்கப்படுது. ஓகே, அதனால எவ்வளவு இழப்பு வந்து அதிகமா இருக்கும்? அந்த ஊதியம் வந்து எங்கிருந்து வரும்? இந்த சரக்கு கட்டணம் இப்ப 5 விழுக்காடு ஏற்றப்பட்டிருக்கு. அதனால வேறு எந்த வகையில ரயில்வே நிர்வாகத்துக்கு ஊதியம் வரும்? அதாவதுங்க, நம்மளுடைய டிராபிக் growth ஆகும்னு பாக்குறாங்க. புது ரயிலை அறிமுகப்படுத்திச்சு, அதுல இது வரைக்கும் போகாதவங்க போகிறாங்க, கட்டணம் கொடுத்து போறாங்க, சரக்கு போறது. இதனால ரயில் வாங்குகின்ற கட்டணத்தை, அதாவது ஒண்ணு வந்து பிரைஸ், இன்னொன்னு குவான்டிட்டி. நிறைய பேர் டிராவல் செய்ய 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 வருமானம் அதிகமாகும். கட்டணத்தை அதிகரிக்காமல் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும். அந்த விதத்துல எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது இங்க அதிகமாகுவதால இதை அதிகரிக்க முடியும். ரெண்டாவதாக அவர் கேட்டாரு, புது ட்ரெயின் ஓடுறோம், இப்ப இருக்கிற, நீங்களும் கேட்டீங்க, இவ்வளவு ஸ்டேஷன் இருக்குது, ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேஷன் போட்டா ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தான் வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி வந்து 1,51,000 போதாதுன்றாங்களே, அது எப்படின்னு கேக்குறீங்க. இதுல வந்து நான் ஒரு இதை சொல்ல விரும்புறேன். நான் அமெரிக்கால இருந்தவன், 13 வருஷம் அங்க இருந்தேன். நான் பல முறை யோசிச்சு உண்டு, நான் இந்தியாவில் இருக்க அதே நாராயணன் தான் அமெரிக்கால இருக்கேன். ஆனா இங்க அந்த காலத்திலயும் சரி இப்பயும் சரி, நான் இங்க சம்பாதிச்சதை விட ஒரு 50-60 மடங்கு அதிகமா சம்பாதிச்சேன். எப்படி எனக்கு அவங்க மட்டும் அதிகமா சம்பளம் கொடுக்க முடியுதுன்னு யோசிச்சு உண்டு. எனக்கு சரியான விடை கிடைக்கல. அப்போ நான் பெரிய பில்டிங் அதுல நின்றுகிட்டு இருந்தேன், எங்க ஆபீஸ் ஹியூஸ்டன்ல. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. ஹெலிகாப்டர் வந்திருக்குச்சு, கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 22 வீலர் பிளாட் பெட் ட்ரக் இருந்தது. அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்குச்சு, அது மேல ஒரு 2 பேர் நின்றுந்தாங்க. அந்த இதுல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஹூக்கை துரத்து விட்டாங்க, அதுல இருந்து மாட்டி விட்டாங்க. ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்து ஒரு 30 மாடி கட்டடம் எனக்கு பக்கத்துல கட்டியிருந்தாங்க. அதுல கொண்டு போய் வைக்கிறதுக்கு மொத்தம் 5 நிமிடம் ஆச்சு. இதே அப்ப தோணுச்சு, நான் இந்தியாவில இருந்தாங்கன்னா ஒரு 50-60 பேரு 60-80 நாளைக்கு வேலை பண்ணி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இத வந்து 5 நிமிஷத்துல செய்யறதால அவங்களுக்கு எனக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க முடியுது. இதே எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் அதுதான். We will bring in a lot of new technology to improve the efficiency of the people. இப்போ வந்து முன்னைக்கு பாத்தீங்க, இந்த முறை கூட இதை கிளீன் பண்றதுக்காக, கான்கிரீட்லாம் கிளீன் பண்றதுக்காக மிஷினை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வரதுக்காக மிஷின் கொண்டு போறாங்க. அன்னைக்கு எல்லாம் தொடப்பத்தை வச்சு பத்தி எத்தனை பேர் உபயோகப்படுத்தணும்? மிஷினை கொண்டு வச்சு வேகமா நடக்குது. கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. சார் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மிஷின் வந்து கொண்டு வர போறாங்க, இப்ப அதற்கான ஆட்களும் வந்து தேவை, நியூ டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்திருக்கு. இது இந்த பட்ஜெட்ல வேறு என்ன மாதிரியான நியூ விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க சார்? இந்த சார் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரயில்வே வந்து லாப நோக்கோட செயல்படும் நிறுவனம் கிடையாது. சரி, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் மைண்டட் ஆர்கனைசேஷன் தான் அது. நம்ம வந்து 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு 100 பேர் செய்யற வேலையை நான் 2 மிஷினை வச்சு 2 ஆப்ரேட்டர் வச்சு செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த 98 பேருக்கு வந்து நாம் செய்யற துரோகம் அது. ஸோ அந்த வகையில வந்து அதிகபட்ச ஆட்களுக்கு வேலை கொடுக்கறது தான் வந்து நம்ம மக்களுக்கு செய்யும் தர்மமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நியாயமான கருத்து. அதுதான் இவரும் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. லாப நோக்கம் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற கட்டணத்தை விட ஒரு 100% அதிகமாக்க வேண்டியிருக்கும். ஆனா அது ஏன்னா 26,000 கோடி ரூபாய் துண்டு வந்திருக்கு, அதை மத்திய பட்ஜெட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஆனால் லாப நோக்கம் மட்டும் செய்கின்ற இது இல்லை. ஆனாலும் நஷ்டத்திலேயே எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருந்தா இதுதான் நம்ம நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு போடுற ஃபண்ட் எல்லாம் இதுக்கு போயிடும். இன்னைக்கு வந்து நீங்க அரசாங்கத்துடைய வேலை என்னன்னா,
மக்கள் முன்னுக்கு வருகின்றதும் நம்ம நாடை முன்னுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய வேலை. சும்மா சம்பளத்தை கொடுத்துட்டு அதே இது பண்றது வேலை இல்லை. அப்போ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி அதிகமாக்கணும். இதைத்தான் சொன்னாங்க ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வச்சு ஐயோ எல்லாருடைய வேலையும் போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயி அவங்க குழந்தை 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு. பெருமையோட இந்தியா வந்து உலகத்திலேயே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா உலகமே நம்மளை பார்த்து இருந்திருக்கு. அதனால இதெல்லாம் மாற்றங்கள் வரணும். அதே நேரத்தில் இவர் சொன்ன கருத்தும் சரி, மாற்றங்களை ஆக்கப்பூர்வமாகவும் அடித்தட்டு மக்களுக்கு பயன்படும் வகையிலும் அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதன் மூலமா அவங்களுடைய சம்பாத்தியம் அதிகரிக்கும் வகையில கொண்டு வரணும். அதைத்தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. அதனால்தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஏழைகளை கவனிக்கிறதால தான் 100 நாள் வேலை. இது வரைக்கும் எந்த நாளுமே இல்லாததால இந்த நாட்டுல வந்து ஏழைகளுக்கு நேரா அரசாங்கத்துடைய பணம் போய் சேருது. மக்களுடைய பணம் மக்களுக்கு நேரா அவங்க வங்கியில பணம் வரும் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து. சரி சார், திரு ரவிச்சந்திரன் சார், இப்ப சார் வந்து சொல்லியிருந்தார், அதாவது ஊழியர்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க தொழிலாளர்களுக்கு. இப்ப நீங்க தொழிலாளர் அந்த ஊழியர்கள் ரயில்வே சார்ந்த அப்படிங்கிற அடிப்படையில வந்து என்ன விஷயங்கள் அவர்களால எதிர்பார்க்கப்பட்டது? உங்களால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து திருப்திகரமா இருந்திருக்கு? முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு குமாரி மம்தா அவர்கள் அவங்க பட்ஜெட் போட்டப்ப ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்காங்க. எல்லாத்துக்கும் மாசம் மாசம் நாங்க ரெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். சரி. இது வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த இடம் அவங்களுக்கே சொந்தமாக்குற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப பேங்க்ல போனீங்கன்னா லோன் வாங்கி உங்களுக்கு வீடு வாங்குறீங்க. 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அந்த வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டி முடிச்சீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடுது. ஆனா ரயில்வேல பாத்தீங்கன்னா 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா கூட 30 வருஷம் குவார்டர்ஸ்ல இருந்து நீங்க ப்ராப்பரா நீங்க ரெண்ட் பே பண்ணியிருந்தாலும் கூட 30 வருஷம் கழிச்சு நீங்க வெளில போக வேண்டியதுதான். சரி, இந்த திட்டத்தை மாத்தி அவங்களுக்கு வந்து இந்த ஹவுசிங் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி பேச்சு முடிச்சே இல்ல. எந்த பட்ஜெட்லயும் அதை பத்தி எந்த விதமான ஓகே, அது அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு இந்த பட்ஜெட்லயும் விடை வந்து கிடைக்கவில்லை. சரிங்க சார், வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமா இருந்துச்சு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்? தொழிலாளர் ஊழியர்கள் என்கிற அடிப்படையில வந்து அவர்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு சாதகமா இருந்துச்சு? பெண்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு படையில 10% வந்து கூடுதலாக பதவி சொல்றாங்க. சரி, அது வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா வந்து இந்த சமீபத்திலோட கேரளால ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. சரி, அந்த பெண்கள் பெட்டியில இருந்து ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி வெளியே வீசப்பட்டால் இது நாட்டின் பல பகுதியில் நடந்திருக்குது. ஒரு சில நிகழ்ச்சிகள் மாத்திரம் வெளிச்சத்துக்கு வருகிறது. பெண் காவலர்கள் ரயில்வே பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டால் அது போல நிகழ்ச்சிகள் குறையும். ஓகே, அது ஒன்று. சரிங்க சார். அடுத்து ஓகே சார், இப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இது மாதிரி ஊழியர்கள் எங்க அடிப்படையில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ரயில்வே கட்டமைப்பு தொடர்பாக இப்ப தண்ணி வந்து சுத்திகரிக்கப்படும் இடங்கள் வந்து ஒரு 6 இடங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அது தொடர்பாக வந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ரயில் பெட்டிகள் வந்து தயார் செய்வதற்காக சில இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? ரயில் நீர் பிளான்ட் அப்படிங்கிறது சென்னைக்கு அருகாமையிலே செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆல்ரெடி ஒண்ணு செயல்பட்டு இருக்குது. அதே போல மீண்டும் ஒரு 6 பிளான்ட் இப்ப செயல்படுத்துறாங்க. சரி, செயல்படுத்தினாங்கன்னா வந்து நாங்க வெளில போய் அந்த நீர் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மோரோவர் ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரியான ஒரு டேஸ்ட், ஒரே மாதிரியான குவாலிட்டியில நாங்க நீர் சப்ளை பண்ண முடியும் ரயில் பயணிகளுக்கு. அது நல்ல ஒரு நிறைவான ஒரு விஷயம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து கடந்த ஆண்டுக்கு முன்பு வரை ஒரு ட்ரெயின்ல வந்து இந்த ஒயர் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் தீப்பொறியில வந்து வந்துருந்துச்சு. ஓகே, இப்ப அது தொடர்பாக சில விஷயங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த மாற்று வழிகள் இல்ல அந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் இல்லாத மாதிரி வந்து ரயில்வே பெட்டிகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற தொடர்பாக அந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது? எளிதில் தீப்பிடிக்காத மெட்டீரியல்ஸ் சொல்லி சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதை வந்து இப்ப எங்கள்கிட்ட 6 பிளான்ட் இருக்குது. நம்ம சென்னையில வந்து ICF, கபூர்தலால RCF, இதே போல ரேபரேலி ஒரு இடம், இதே போல 6 இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடங்களுக்கு இதே மாதிரி மெட்டீரியல் சப்ளை பண்ணி தீ விபத்துகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். ஓகே, தீ விபத்துகள் தடுப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகளும் வந்து நிறைய இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட், ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் இருந்தாலும் அது அதிகம் தான். இல்லைங்க சார், அதான் சொல்லப்பட்டிருக்கு 40 விழுக்காடு. ஓகே, 40% வந்து விபத்துக்கள் நடைபெறுகின்றன. அதே சமயத்துல 60 விழுக்காடு உயிரிழப்புகள் வந்து நடைபெறுகின்றன இந்த ரயில்வே துறை மூலமா. அதாவது நீங்க ரோடு ஆக்சிடென்ட்டை பார்த்தா ரயில்வே ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப குறைச்சது. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இரண்டாவதாக, ஆனா இந்த வருடம் 2011-12 போச்சு, 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் கிலோமீட்டர் போனாங்கன்னா ஆக்சிடென்ட் 0.41, அதாவது 0.41. சரி, ஆனா அது இந்த வருடம் 0.13 குறைஞ்சது. அதாவது 3ல 1 மடங்கு குறைஞ்சிட்டு. 100 ஆக்சிடென்ட் போன வருஷம் நடந்ததுன்னா
இன்னைக்கு 33 ஆக்சிடென்ட் தான். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாங்கன்னா 33 ஆக்சிடென்ட் தான் நடக்குது அப்படின்ற கனவுல அவங்களுடைய இதை குறைச்சிருக்காங்க, ஆக்சிடென்டோட இழப்பை குறைச்சிருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. ஆனா இன்னும் ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்கு பல விஷயங்கள் எடுக்கணும், அதற்கான பணம் செலவழிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. சோ அது வரவேற்கத்தக்கது. சரிங்க சார். இப்ப வந்து நிறைய திட்டங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆக்சிடென்ட் நடைபெறுவதற்கான சில விஷயங்களும் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லுங்க சார், இப்ப வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இப்ப வந்து தியாகிகளுக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுடைய இது வந்து ரினியூ பண்ணா வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக வந்து பெட்டிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான சலுகை இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு? ரயில்வே ஊழியர்களுக்கு என்று சிறப்பாக எதுவும் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஜெனரல் பட்ஜெட்ல தான் வந்து சரியான இது இருக்கும். சரிங்க சார், ஜெனரல் பட்ஜெட்ல தான் இருக்கும். நீங்க மாதிரி ராணுவ வீரர்களுக்குன்னு பரம்வீர் சக்ரா இவங்களுக்கு எல்லாம் அவங்க நம்ம நாட்டுக்காக உசுரையே கொடுக்குறாங்க. ஒரு குறைந்தபட்சம் நிச்சயமா இதெல்லாம் செய்யணும். அது விதத்துல ராணுவ வீரர்கள் செல்வதற்காக ஏற்பாடு செய்யிருக்காங்க. இந்த முக்கியமா ராணுவத்துல இந்த மாதிரி பதக்கங்கள் வாங்கினவங்களுக்கெல்லாம் புதுசா ஒரு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இதே மாதிரி இது இல்லாம என்ன ஆள் இல்லாம செல்லக்கூடிய இடங்கள்ல வந்து 31,846 லெவல் கிராசிங்கை குறைக்க எலிமினேட் பண்ணணும், அது இல்லாம இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சிடென்ட்டை குறைக்கும். இது மாதிரி பல புதிய நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா என்ன பண்ணணும்னா இந்த நாடுல வந்து இன்னும் என்ன நடக்கணும்னா ஒரு டிக்கெட்டை வாங்கினோம்னா இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ரயில் பஸ் எதுல வேணாலும் ஏறி போற மாதிரி ஒரு திட்டங்கள் வரணும். அது ஐ திங்க் அதை ஒரு அறிமுக இல்ல ஒரு இடத்துல அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலேயே அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஏறினோம்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி போகலாம். இல்ல புதுசா இப்போ ட்ரெயின் மடமடன்னு கோயம்பேடுல இருந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. அதெல்லாம் இன்னும் 2 வருஷங்கள்ல நடந்துரும். அது மத்திய அரசினுடைய திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நடக்கும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கீம் முன்னாடியே ரயில்வேல இருந்தது. கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து போட் மெயிலும் ஒரு எக்ஸ்பிரஸ் போகும். தஞ்சாவூர் வழியா போகும், தஞ்சாவூர் குமரன் வழியா போகும். நீங்க போய் ராமேஸ்வரத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு போட் ஃபெரி சர்வீஸ் பண்ணி இங்க தனுஷ்கோடிக்கு போலாம். சரி, அதுக்கு வந்து ஒரே டிக்கெட் தான். அது மாதிரி இன்னும் பரவலாக்கப்படணும் மக்களுக்கு சுலபமா இருக்கும். அது பரவலாக ஓகே, பஸ் ட்ரெயின் எல்லாத்துக்கும் வந்து ஒரே சிங்கிள் டிக்கெட் வந்துட்டு இருந்தா கொஞ்சம் பரவலாக்கப்பட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்பங்கள் அதிகமா இப்போ வைஃபை நீங்க கம்ப்யூட்டரிங் வச்சிருக்கீங்க. சோ வைஃபை இருக்கிறதால உடனே நம்ம உடனுக்குடன் செய்திகளை பார்க்க முடியும். இப்போ சின்ன பசங்க எல்லாம் எப்ப பாரு Facebookல இருக்கோம். அந்த இதெல்லாம் செய்ய முடியும். அது மாதிரி அது சில ட்ரெயின்ல அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்ப ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர், அதாவது எல்டர் பீப்புள் மட்டும் கிடையாது, இப்ப இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவர்களுக்கு இப்ப டிக்கெட் வந்து புக் பண்றது எல்லாமே வந்து ஆன்லைன் தான். அவர்களுக்கு இந்த புது புது டெக்னாலஜில என்னென்ன விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா இப்ப ரயில்வே ஒவ்வொரு ஸ்டேஷன் மூலமாக வந்து இணையதளத்துல வந்து பதிவு செய்வதற்காக சில வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்து SMS மூலமா ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் படிச்சேன். இது வந்து ரயில்வே பட்ஜெட் ஃபுல்லா ஏன்னா முன்னே இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Facebookல பார்த்தேன். SMS மூலமா உங்க டாய்லெட் நல்லா இல்ல வச்சுங்க, ஒரு நம்பருக்கு SMS பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளீன் பண்ணிட்டோன்னு உடனே உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதை அறிமுகப்படுத்த உள்ளது. இன்னும் கேட்டா ஒவ்வொரு முறையும் நம்ம டிக்கெட் எடுத்து போவோம். நீங்க ஏறக்குறைய இன்னைக்கு ரயில்வேல 10 லட்சம் மக்களுக்கு மேல ஒரு நாளைக்கு டிராவல் செய்யறாங்கன்னு நினைக்க ஒரு நாளைக்கே. அப்ப 10 லட்சம் காயின் எடுத்துமோனா இந்த ரூமே நம்மள ஃபில்அப் ஆயிடும். அதை வந்து இனிமே அவசியம் இல்ல, உங்க செல்போன்ல காமிச்சீங்கன்னா போறோம் உங்களுடைய கன்ஃபர்மேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலையும் இட்ஸ் கிரீன் பட்ஜெட். அந்த விதத்துல வந்து பல புதிய இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரப்படுது, வரவேற்கிறது. இன்னும் கொண்டு வரணும். ஐ திங்க் வி நீட் டு பிரிங் இன் டெக்னாலஜி. இப்ப பாத்தீங்கன்னா SMS அனுப்பினோம்னா ட்ரெயின் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிய அளவுக்கு வரணும். ஏன்னா ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நீங்க எந்த ரேட்ல எந்த நம்பர்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உடனுக்குடன் வந்து குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பப்படும் அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்திருக்கு. ஓகே, அது மாதிரி புது புது விஷயங்கள் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்கோம். ஓகே, உண்மைதான். அது இன்னும் அதிகமா போகணும். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குங்க நம்ம நாட்டுல. நீங்க அதை சொல்றீங்கன்னா அதுல வந்து எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இருக்க முடியாது. ஆனா அதற்கான முயற்சிகள், அடித்தளங்கள் இப்பொழுது அமைக்கப்படுகிறது. ஆனா உலகமே ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம அவங்க கூட கேட்சப் பண்ணி அவங்கள நம்ம லீட் பண்ண வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். அதற்கான செயல்கள்ல அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது,
நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். சரிங்க சார். அதாவது கடந்த முறை வந்து 26, 27 ட்ரெயின் வந்து அறிவிக்கப்பட்டு 5, அதாவது 20 விழுக்காடு 19 விழுக்காடு அளவுக்கு தான் வந்து ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த முறை வந்து 14 ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி புதிய ட்ரெயின் வந்து தமிழகத்துக்கு விடப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. இதுல அதே விழுக்காடு பார்த்தோம் அப்படி என்றால் 3 ட்ரெயின் மட்டுமே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது எந்த அளவுக்கு உங்களால் பார்க்கப்படுது? அதாவது அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரயில்வே அமைச்சகத்துல இல்ல, நான் ரயில்வே அபிஷியல் இல்ல எல்லாரும் செஞ்சு முடியும்னு சொல்றதுக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு குடிமகன், காங்கிரஸை சார்ந்த குடிமகனா இருக்கலாம். ஆனா இது நடக்கலன்னா தப்பு தான். நடந்தா அது ஏன் நடக்கலன்னு போன முறை நடக்கலன்னு பார்த்து அதிகாரிகளும் அரசும் அமைச்சரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார். ஓகே, நீங்க சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார். அதாவது நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு. உண்மையான வேகன்சி வந்து எவ்வளவு? ஓகே, எவ்வளவு வேகன்சி வந்து ரயில்வே நிர்வாகத்துல தற்போது இருக்கு? இது நாளுக்கு நாள் வேறுபட்டுக்கிட்டே இருக்குது. இப்ப 2012, 13 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன சின்ன பணிமனைகள்ல கூட 100 பேர் 200 பேர் ரிட்டையர் போயிட்டே இருக்காங்க. சரி, இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 பேர் ரிட்டையர் ஆன இடத்துல இப்போ வந்து 100 பேர் ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த ரேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து இப்ப அதிகமாயிட்டே இருக்குது. சோ இந்த மினிஸ்டர் சொன்னபடி பாத்தீங்கன்னா இந்த 1.5 லட்சம்ங்கிறது இந்த 2013 முன்னரே அவ்வளவு வேகன்சி வந்துடும் எங்களுக்கு. சரி, 2013க்கு முன்பாகவே வந்து 13, 14 முன்பாகவே வந்து இந்த வேகன்சி எல்லாம் வந்து வந்துடும். அதே சமயத்தில் அது வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து போட்டிருக்கு. சரிங்க சார், நீங்க சொல்லுங்க அமெரிக்கன் நாராயணன் சார். இப்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலாந்து போன்ற மாநிலங்களுக்கு ரயில் சேவை வந்து எல்லை மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பொதுவா எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா அங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. இந்த திட்டங்கள் வந்து உடனடியாக நிறைவேற்றப்பட்டால் வந்து எல்லாரும் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்ல, நாடு பிணைக்கப்படும், நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறும். வடகிழக்கு மாநிலங்களுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வாங்குறது விற்கிறதுலாம் பர்மா அந்த பகுதிகளில தான் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இந்திய நாடு கூட இன்னும் இணையப்படல. சரியா, இந்த ரயில் போக்குவரத்து மூலமா அவங்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இந்த வடகிழக்கு மாநிலங்களே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பல மாநிலங்களும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய வேலை வாய்ப்பு இல்லை. அதுதான காரணம். அங்கேயே வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இது நாட்டுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆனா அந்த விதத்துல இது பாராட்டப்படுது. இன்னும் கேட்டீங்கன்னா இதே மாதிரி நக்சலைட்ஸ் இருக்க இடங்கள்லயும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது வந்து செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்பதான் ஏதாவது ட்ரெயின்றது ஒரு சர்வீஸா மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு பொருளாதார வளர்ச்சியும் மக்களையும் பிணைக்கும் ஒரு பொருளாக பார்க்கணும். அந்த விதத்துல எல்லா நாடுல ஒவ்வொரு பகுதியும் பிணைக்கப்பட வேண்டும். எப்படி கரண்ட் முக்கியமோ அது போல ட்ரெயினும் முக்கியம். அந்த விதத்துல செயல்பட்டு சார் சொன்ன ஒரு விஷயம், இந்த வேலை வாய்ப்பு இல்லாமை இதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் தி டெரரிசம். சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து முன்னாடி இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சில பதிவுகள் அது மாதிரி இருக்குது. பஞ்சாப்ல வந்து காலிஸ்தான் இயக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்த காலத்துல வந்து முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அங்கே கபூர்தலாங்கிற ஊர்ல வந்து ஒரு கோச் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நேரடியாகவும் மறைமுக வேலை வாய்ப்பும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொடுத்தது பின்னால் அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி நிலவரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதே போல முயற்சி எல்லா பகுதிகளிலும் இந்த நாட்டில் ஏற்படுத்தினாங்கன்னா தீவிரவாதம் பெருமளவில் குறையும். தீவிரவாதம் குறையும். அதே மாதிரி ரயில்வே நிர்வாகத்துக்கும் போதுமான ஊழியர்கள் வந்து கிடைப்பாங்க. அந்த வேலையில்லா சில இடத்துல வந்துட்டு மாணவர்களுக்கும் வந்து கண்டிப்பா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். இப்ப 5 விழுக்காடு சரக்கு கட்டணம், அதாவது ஏப்ரல் 1 தேதி முதல் வந்து அமலுக்கு வரும். அதே சமயத்துல அந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்து மாதம் ஒரு முறை வந்து சரக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. இது ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அதாவதுங்க, இந்த உயரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க விசாரிச்சு செய்ய முடியாது. ஏன்னா டீசலை பொறுத்த வரைக்கும் இந்தியா 75% டீசல் நம்ம பெட்ரோலிய பொருளையும் இம்போர்ட் பண்றோம். சரி, இது வந்து இந்தியா மட்டும் வாங்கக்கூடிய பொருள் இல்ல, உலக நாடுகள் வாங்கக்கூடிய பொருள். அங்க இருக்க வாறு பல விஷயங்கள் இதை நிர்ணயிக்குது. சோ சில நேரங்கள்ல குறையவும் குறையுது, சில நேரங்கள்ல ஏறவும் ஏறுது. சோ அதை பொறுத்து இது அமையும் நினைக்கிறேன். சரிங்க சார். ஏற்கனவே வந்து பேருந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்ட போதும், பயணிகள் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்ட போதும் வந்து இதனால இந்த கட்டண உயர்வால விலைவாசி உயர்வு வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டது, எதிர்கட்சிகளாலும் வந்து முன்வைக்கப்பட்டது. இன்னமும் வந்து நிறைய பொருள் வந்து எல்லாமே வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த சரக்கு கட்டண உயர்வும் வந்து மாதம் ஒரு முறை இருக்குமே, ஆனால் இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்த மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? நான் படித்தவரை நம்மளுடைய இந்த டீசல் கட்டணம்
10 ரூபாய் உயர்வுன்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அது இந்தியாவுடைய விலைவாசியை 0.8% அதிகரிக்கும்னு சொன்னாங்க. சரி. சோ விலைவாசி அதிகரிக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் எடுத்துக்கங்க. பஸ் ஒரு கிலோமீட்டருக்கு ஏறக்குறைய 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் போகுது. 4 கிலோமீட்டருக்கு போற பஸ்ஸுடைய இதை 1 ரூபாய் இல்ல போன தடவை 10 ரூபாயே அதிகமாக வச்சுக்கோ. தமிழ்நாட்டு ஏன்னா பல்க் பர்ச்சேஸ் 10 ரூபாய் அதிகமாக வச்சுப்போம். சோ 10 ரூபாய் அதிகமாச்சுன்னா பஸ்ஸுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2.5 ரூபாய் அதிகமாகும். சரி. பஸ்ல போறது ஏறக்குறைய 40 பேரு இல்ல நம்ம பஸ்ல 100 பேர் போறாங்க. அப்போ ஒருத்தருக்கு அதிகரிக்க வேண்டிய காசு 2.5 காசு மட்டுமே. ஆனா எவ்வளவு அதிகரிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆட்டோல எவ்வளவு அதிகரிக்கிறாங்க பாருங்க. இந்த லாரிக்காரர்கள் எவ்வளவு 1 கிலோமீட்டருக்கு அவங்க அதிகரிக்க வேண்டியது 2.5 இல்ல 10 பைசான்னா அவங்க எவ்வளவு கட்டணம் அதிகரிக்கிறாங்க பாருங்க. அதையெல்லாம் இந்த மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்ப அந்த அளவு பிரைஸ் அதிகமாகாது இல்லையா? அதனால டீசல் பெட்ரோல் ஒரு விலையை காரணமாக வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதை இந்த மாநில அரசு தடுக்க வேண்டும். இல்லைங்க சார். கருத்துக்கு வர சொல்லுங்க சார். இப்ப எங்களுக்கு வந்து ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் காம்படிட்டர் பார்க்க போறீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். சரி. ரோட் டிரான்ஸ்போர்ட் நீங்க கோயம்பேடு பக்கம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். மாசம் அவங்க வந்து ரேட்டை ரிவைஸ் பண்றாங்க. நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, என்ன சொல்ல போனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க ரேட் ரிவைஸ் பண்றோம். சரி. இது எந்த விதத்துல வந்து சரியில்லைன்னு எனக்கு புரியல. ஓகே. சரக்கு கட்டணம், அதாவது சார் வந்து சொல்லியிருந்தார் முன்பு வந்து, அதாவது ரயில்வே நிர்வாகம், ரயில்வே துறை அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம், மக்களை வந்து பாதிக்காத வகையில அவங்களுடைய நன்மைக்காக வந்து செயல்படுகிற ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதனாலதான் அதனுடைய விலையேற்றம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அடிப்படையில் எல்லாமே பாதிக்கும். சரக்கு அப்படின்னு வந்து சொல்லும் போதே வந்து ஒண்ணு கப்பல் வழி, இன்னொன்னு ட்ரெயின்ல அதிகமாக வந்து, அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க 100 கோடி டன் அளவுக்கு வந்து, அதாவது சீனா, அமெரிக்கா, ரஷ்யா நாடுகளோட நம்ம வந்து இணைய போறோம் அப்படிங்கறது வந்து நம்முடைய மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப அந்த அளவுக்கு ஒரு சரக்குக்கு ஒரு முக்கியமான ஒரு வர்த்தகமா இருக்கக்கூடிய ரயில்வே நிர்வாகம் விலையை வந்து ஏற்றப்பட்டால் மற்ற பொருளுடைய விலையேற்றமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது. விலையேற்றம்ன்றது தவிர்க்கப்பட முடியாது. ஆனா அது எவ்வளவு குறைக்கணும். அது அடித்தட்டு மக்களை, இப்போ டீசல் விலையை ஏத்தாம இருந்தா வச்சுங்களேன், பென்சு கார் வச்சிட்டு இருக்கணும், எஸ்யூவி வச்சுக்கிட்டு இருக்கணும், பணக்காரனுக்கு நம்ம மானியம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? ஓகே. அதனுடைய விலையேற்றம் அது நியாயமானதுதான். பணம் இருப்பவர்கள் அதிகமாக கொடுக்கட்டும் நாட்டுக்கு. ஆனா அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கறதா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ரேஷன்ல வந்து மத்திய அரசு வந்து 75%, 2 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் குறைச்சு கொடுக்கறது மத்திய அரசு தான். கடைசி 2 ரூபாய் தான் மாநில அரசு கொடுக்குது. இது மாதிரி அடித்தட்டு மக்களை பாதிக்காத வகையில இன்னைக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி பில்னு ஒண்ணு கொண்டு வரோம். சென்னை போன்ற நகரங்கள்ல 40%, கிராமங்கள்ல 60-70% மக்களுக்கும் அடிப்படை சாப்பாடு, எந்தவித கஷ்டம் இல்லாம ஃபுட் எல்லாருக்கும் அது அடிப்படை உரிமை என்ற அளவுல கொண்டு வரோம். இதையெல்லாம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு சேஃப்டி நெட்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வரணும். பணக்காரங்க அதிகமா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி. திரு ரவிச்சந்திரன் சார், அதாவது உணவுக்காக ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த உணவுக்காக வந்து ஒரு தரச்சான்று வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்து செக் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல வந்து பார்க்கப்படுது ஊழியர்களால, மக்களால? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து 2 ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். ஒன்னு VRR, இன்னொன்னு NVRR, 2 ரெஸ்டாரண்ட் இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், எங்க திருச்சி, சென்ட்ரல், எக்மோர் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட பிரைவேட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் விட்டாங்க. நீங்க வேணா எந்த ஹோட்டல் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெஜ், நான்வெஜ் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. சரி. மக்களுக்கு தேவையானதை நாங்க கொடுத்துட்டோம். அவங்களுக்கு ரேட் எந்த ரேட்ல கட்டுப்படி ஆகுதோ அந்த இடத்துல போய் சாப்பிட்டுக்கிட்டு. ஓகே. இன்னும் ரயில்வேக்கு சொந்தமான நிறைய இடத்துல வந்து நட்சத்திர ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போறதான செய்திகளும் வந்து வந்திருக்கு. இன்னும் ரயில்வேக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வேறு என்னென்ன விஷயங்கள் இது மாதிரி வந்து அமல்படுத்தினால் இந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து குறையும்? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருவாயை உபயோகப்படுத்தாத பொருட்களை இன்னும் அதிகமா உபயோகப்படுத்துறது, செலவை இன்னும் குறைக்கணும். இது வந்து ஐ விஷ் ஐ ஹேவ் ஆல் தி ஆன்சர்ஸ். பட் இதுதான் வந்து ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பர்சன் நான் வந்து ஒரு இது படிச்சதால சொல்றேன். இதை செய்யறாங்க. இது மாதிரி இன்னும் பல இடங்கள். ஆனா வந்து லாபம்ன்ற நோக்குல நமது பொருளை தனியாருக்கு ஈந்து விடக்கூடாது. லீஸ் இஸ் ஓகே. ஆனா அதையே அவங்களுக்கு கொடுத்துட்டு வருங்கால சந்ததியினர் வந்து அரசாங்கத்தை இதை எடுத்து ஒரு தனியார் மட்டும் பயன்படுத்த போற மாதிரி இருக்கக்கூடாது.
சரிங்க சார். அதான் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சார்பாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் சார், இப்ப சார் வந்து சொல்லியிருந்தார், அதாவது பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களும் இந்த ரயில்வே நிர்வாகத்தினோட இணைந்து பல திட்டங்கள் வந்து செயல்படுத்த காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அந்த திட்டத்தை நீங்க எந்த வகையில வந்து பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்ப மத்திய அரசு தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து பிரைவேட்டுக்கு வந்து போக்கும், தனியாருக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் தனியாருடன் இணைந்து செயல்படும் போது அது ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும், எப்படி பார்க்கப்படுது? ரயில்வேஸ் பாத்தீங்கன்னா இந்த கோர் ஆக்டிவிட்டின்னு நாங்க சொல்லுவோம். அதை வண்டி பல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், ட்ராக் மெயின்டெனன்ஸ், கோச் மெயின்டெனன்ஸ், அது மாதிரி டிக்கெட் இஷ்யூ பண்றது, ட்ரெயின் ஆபரேஷன், இது மாதிரி கோர் ஆக்டிவிட்டிஸுக்கு வந்து பிரைவேடைஸ் பண்ணதை நாங்க எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. அது வந்து இந்திய நாட்டினுடைய சேஃப்டிக்கு நல்லது இல்லை. அதே போல ஒரு சில வேலைகள், இந்த கிளீனிங் மாதிரி ஒரு சில வேலைகள், ஸ்டேஷன் கிளீனிங், இது மாதிரி பல வேலைகள், அது மாதிரி இந்த மெடிக்கல், இதெல்லாம் வந்து வெளில கொடுக்குறாங்க. அதுல கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் இந்த ஆட்சேபமே கிடையாது. தரமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். என்ன சொல்ல போனீங்கன்னா, நாங்க வந்து இப்ப இதுல பெரம்பூர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. அதை கூட வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல தான் கட்ட போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி தானே. சரிங்க சார். ஓகே, இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு ரயில்வே பட்ஜெட் குறித்த ஒரு விவாதத்திற்கு வந்து கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு என்ன மாதிரியாக சாதகமாக இருக்கும் இந்த பட்ஜெட், மக்கள் எந்த அளவுக்கு வந்து பயன் பெறுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும், மக்கள் எந்த அளவுக்கு சில விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நன்றாக இருந்திருக்கும் இந்த